الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى إنما يوفى الصابرون أجرهم بغير حساب اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கி எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழல்களை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, வாழக்கூடிய நாட்களில் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பல நேரங்களில் பல மாற்றங்களை, பல சிறப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது. வாழக்கூடிய நாட்களில் நமக்கு நாம் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் அல்லது சக மனிதனுக்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும், இந்த வார்த்தைகள் பல நேரங்களில் நல்ல வார்த்தைகள் மாற்றங்களை, ஏற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், பேசினால் ஃபல்யகுல் கைரன், நன்மையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். நாம் நமக்கு மத்தியில் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் அல்லது பிறருக்கு நாம் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸும். அல்லாஹ்வின் தூதர் கூறிய வார்த்தை. அல்லாஹுவை நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹுவினுடைய மறுமை நாளை நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். நம்முடைய மார்க்கத்தில் மட்டும்தான் நல்ல நாட்கள், கெட்ட நாட்கள் என்ற இந்த சாத்திரங்கள் எல்லாம் கிடையாது. என்றாலும் கூட நல்ல வார்த்தைகளுக்கு தாக்கம் இருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். ஒரு நாளுக்கு வேண்டுமையானால் நல்ல நாள் கெட்ட நாள் என்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் இருக்கலாம். சாத்திரங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வேண்டுமையானால் இல்லாமல் இருக்கலாமே தவிர, நாம் ஒரு மனிதனுக்கு கூறக்கூடிய நல்ல வார்த்தைகள், தட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகளுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சிறு மாணவராக அவரினுடைய ஆசிரியர் இஸ்ஹாக் இப்னு ராகவை என்று சொல்வார்கள். இமாம் புகாரியினுடைய மிகப்பெரிய ஆசிரியர், ஹதீஸினுடைய அறிஞர்கள் இமாம் திர்மிதி, இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் போன்றவர்கள் எல்லாம் இந்த இஸ்ஹாக் இப்னு ராகவை இடத்திலே பாடம் கற்றவர்கள். இமாம் புகாரியும் அவரிடத்திலே பாடம் கற்றவர். அவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது யதார்த்தமாக ஒரு வார்த்தையை கூறுகிறார். யார் இந்த பூமியில் சக்தி உடையவராக இருக்கிறார்கள்? அல்லாஹுவின் தூதரினுடைய நபிமொழிகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அன்றைய காலகட்டத்தில் பொய்யான நபிமொழிகள், இட்டுக்கட்டப்பட்ட நபிமொழிகள் நிறைந்து காணப்பட்ட ஒரு காலகட்டம். எது சஹீஹானது, எது நல்லது, எது சரியான நபிமொழிகள், எது தவறான நபிமொழிகள் என்று பெரும் அளவிற்கு ஆய்வு செய்து மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கஷ்டமான ஒரு காலகட்டம். அறிஞர்களால் மட்டும்தான், அதுவும் அறிஞர்களிலேயே மிக புடம்போட்ட தங்கங்களாக உருவான அறிஞர்களால் மட்டும்தான் சரியான நபிமொழிகளையும் தவறான நபிமொழிகளையும் பிரித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கஷ்டமான ஒரு காலகட்டம். இமாம் புகாரியினுடைய ஆசிரியர் இஸ்ஹாக் இப்னு ராகவைக்கு ஒரு ஆசை. யதார்த்தமாக குர்ஆனை நாம் திறக்கும் பொழுது எப்படி நாம் ஓதுகிறோமோ அதுபோன்று அல்லாஹுவின் தூதரினுடைய நபிமொழிகளை இது சரியானது, இது தவறானது என்பதாக எல்லா தரப்பு மக்களாலும் மிக இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நபிமொழி புத்தகம் தொகுக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அவர் வயது முதிர்ச்சியானவர், அவரால் அந்த காரியம் முடியவில்லை.
யதார்த்தமாக பாடத்தில் பேசுகிறார். யார் இதற்கு சக்தி உடையவர்களாக இருக்கிறீர்கள்? அல்லாஹுவின் தூதரை தொட்டும் தவறான நபிமொழிகள் எல்லாம் களையப்பட்டு தவறான அறிவிப்பாளர்கள் எல்லாம் தூக்கப்பட்டு சரியான அறிவிப்பாளர்களோடு தொகுக்கப்படக்கூடிய ஒரு புத்தகத்தை தொகுப்பதற்கு உங்களிலே யாருக்கு சக்தி இருக்கிறது என்பதாக யதார்த்தமாக பேசுகிறார். பாடம் நடத்தும் பொழுது அவரினுடைய ஆசை, அவரால் முடியாதது, அவரால் முடியக்கூடிய காலமும் இல்லை, வயதும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. காரணம், நீண்ட தூரங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு அழைப்பாளர்களாக ஒவ்வொரு அறிவிப்பாளர்களாக போய் சந்திக்க வேண்டும், சரியானவர்கள் தவறானவர்கள் என்பதாக பிரித்தறிய வேண்டும். இதற்கெல்லாம் நீண்ட செலவுகளாகும், நீண்ட காலங்கள் தேவைப்படும். ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். இஸ்ஹாக் இப்னு ராகவையுமோ தள்ளாடக்கூடிய வயதிலே மரணத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய கடைசி காலகட்டம் அவரினுடைய காலகட்டம். ஆனால் யதார்த்தமாக மாணவர்களிடத்திலே பேசுகிறார். அல்லாஹுவின் தூதரினுடைய நபிமொழிகளை, சரியான நபிமொழிகள் இவை தவறான நபிமொழிகள். இந்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் சரியானவர்கள், இந்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் தவறானவர்கள் என்று பிரித்து காட்டக்கூடிய ஒரு புத்தகம் நமக்கு கிட்டினால் நன்றாக இருக்குமே. உங்களிலே யாருக்கு இதற்கு சக்தி இருக்கிறது? இமாம் புகாரி 15-16 வயது மாணவர். அவரினுடைய உள்ளத்திலே இந்த வார்த்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய ஆசிரியர் சொல்வது மிகச் சரியானது தானே. நம்முடைய காலத்திலேயே இவ்வளவு சிரமம் என்று சொன்னால் நீண்ட காலம் இஸ்லாம் வாழ வேண்டும். நீண்ட காலத்திற்கு மனிதர்கள் நபிமொழியை படிக்க வேண்டும். சரியான நபிமொழிகள் தவறான நபிமொழிகளை பிரித்தறிய வேண்டும் அல்லவா? நாம் ஏன் அந்த காரியத்திலே ஈடுபடக்கூடாது என்பதாக இஸ்ஹாக் இப்னு ராகவையினுடைய ஒற்றை வார்த்தை இந்த உலகத்தில் குர்ஆனுக்கு பிறகு வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் ஆகச் சிறந்த ஒரு புத்தகமான ஸஹீஹுல் புகாரி இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதனினுடைய ஒற்றை வார்த்தை தான். அதனால்தான் இஸ்லாம் சொல்கிறது, பேசக்கூடிய வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அல்லாஹுவினுடைய மார்க்கம் பல நல்ல வார்த்தைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. சோகங்களிலும் கண்ணீரிலும் கஷ்டங்களிலும் இழப்புகளினுடைய நேரத்தை நாம் சந்திக்கும் பொழுது, மனித வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நேரத்தில் நாம் சோகத்தோடித்தான் வாழ வேண்டும். லா யஸாலுல் முஃமினு வல் முஃமினா, இறை நம்பிக்கையை சுமக்கக்கூடிய ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பார். அல்லதீன இதா அஸாபத்து குர்ஆன் வலனப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வால் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் கூறுகிறார், நிச்சயமாக திட்டமாக நாம் சோதித்துக் கொண்டே இருப்போம். உங்களை பயமுறுத்துவதின் ஊடாக, உங்கள் வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதின் ஊடாக, உங்களது விளை நிலங்களில் அழிவை ஏற்படுத்துவதின் ஊடாக, நீங்கள் நேசித்தவர்களை கைப்பற்றுவதின் ஊடாக, உங்கள் உடலாலும் பொருளாலும் நாம் சோதித்துக் கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த சோதனையான நேரங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான மந்திர சொல்லை திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, யார் சோதனையினுடைய விளிம்பிலே நிற்கிறார்களோ, கண்ணீரோடியும் காயத்தோடியும் நமக்கான இனி ஒரு எதிர்காலம் இல்லையோ என்பதாக யார் சோதனையினுடைய கட்டத்தில் நிற்கிறார்களோ, காலு அவர்கள் கூறட்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ரெண்டு வார்த்தைகள், இன்னா லில்லாஹி, நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள். நாம் எதை இழந்தாலும், நாம் யாரை இழந்தாலும், இன்னா லில்லாஹி, நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள். நாமால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, நமக்கு கிடைத்தது அல்ல, நம்முடைய தகப்பன் நமக்கானவர் அல்ல, நம்முடைய குழந்தைகள் நமக்கானவர்கள் அல்ல, நம்முடைய தாய் நமக்கானவள் அல்ல. இன்னா லில்லாஹி, நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கானவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் செல்லட்டும், நாமும் அல்லாஹ்வின் பக்கம் செல்ல இருக்கிறோம். இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல, ஏதோ ஒரு நேரத்தில் நாம் சந்திக்கத்தான் போகிறோம். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமும் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு நாள் மீள வேண்டும், நாமும் ஒரு நாள் அல்லாஹ்வின் பக்கம் செல்ல வேண்டும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மின் ரப்பிஹிம் வ ரஹ்ம வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். யார் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்களோ, யார் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்களோ, உலாயிக அலைஹிம் ஸலவாத்துன், அல்லாஹ் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுகிறார், அல்லாஹ் அவர்கள் மீது அருள் பொழிகிறான். வ ரஹ்ம, அல்லாஹ் தனது கருணையை பொழிகிறான். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், நேரான பாதையில் அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். சோதனையினுடைய நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை நாம் கூறுவது எந்த சோதனையாக இருக்கலாம், அல்லாஹ் தரக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தைகள்.
அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யார் இந்த வார்த்தையை கூறுவாரோ அவர் மீது அல்லாஹ் ஸலவாத்து கூறுகிறார். ரசூலுல்லாஹ்வின் மீது எப்படி அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறார்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அதே வார்த்தை ஸலவாத்து. அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் தூதரின் மீது அல்லாஹ் ஸலவாத்து கூறுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் கருணையை பொழிகிறான், அருளை பொழிகிறான், சுப செய்தியை பொழிகிறான், வரஹ்ம கருணையையும் பொழிகிறான். வஉலாயிக ஹுமுல் முஹ்ததூன். நேரான பாதையில் அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை! சோகங்கள் தொண்டையை சிக்கக்கூடிய நேரம், கண்ணீர்கள் கண்களிலிருந்து வடியக்கூடிய நேரம், ஆள் மனதிலிருந்து நாம் சொல்ல வேண்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸஹீஹ் முஸ்லிம்ல உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோடி பின்னால் நபியினுடைய மனைவியாக மாறுகிறார். என்னுடைய கணவர் அபூ ஸலமா. இந்த அபூ ஸலமாவும் உம்மு ஸலமாவும் மதீனாவினுடைய மிகச்சிறந்த தம்பதிகள். வாழ்க்கையில சில நபர்களை பார்த்து போராம வரும் அல்லவா, இவங்களை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி மதீனாவிலே ஒருவரை வாழ்த்த வேண்டும், ஆனால் இப்படி வாழ்த்துவார்கள், உம்மு ஸலமா அபூ ஸலமாவை போன்று வாழுங்கள் என்பதாக. அவ்வளவு அற்புதமாக குடும்ப வாழ்க்கை நடாத்தியவர்கள். வாழ்க்கை சக்கரம், சூழல்கள், சந்தர்ப்பம், எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய மரணம் அபூ ஸலமாவிற்கு ஏற்படுகிறது. இதிலிருந்து உம்மு ஸலமாவால் மீள முடியவில்லை. உம்மு ஸலமா தன்னோடி சொல்கிறார், அபூ ஸலமாவை விட இனி நமக்கான ஒரு உலகம் என்ன இருக்கிறது? ஸஹீஹ் முஸ்லிம்ல இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த சோதனையில் சிரமத்தில் வாழ்ந்த அந்த நபித்தோழி அறிவிக்கிறார்கள், நபியினுடைய மனைவி நம்முடைய தாய் அறிவிக்கிறார்கள், மாத்தா அபூ ஸலமா, அபூ ஸலமா மரணித்த பொழுது நான் எனக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டேன், இவங்களும் ஒன்னா ஹிஜ்ரத் செய்தவர்கள். ரெண்டு பேரும் ஹிஜ்ரத்துக்கு வந்த பொழுது ஒன்ன கணவரை மட்டும் அனுப்பி வச்சுட்டாங்க, மனைவியை பிடிச்சி வச்சுட்டாங்க. அந்த அம்மா தினம் தன் கணவரை எந்த இடத்துல இழந்தாங்களோ அந்த இடத்துல நின்று கொண்டு தன் கணவன் போன பாதையை பார்த்து அழுது கொண்டே இருப்பார். கணவன் ரெண்டு பேரும் ஒன்னா வந்தாங்க. வந்த நேரத்துல பெண் வீட்டார்கள் என்ன செஞ்சிட்டாங்க, எங்க பெண்ணெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி பெண்ணை பிடிச்சிக்கிட்டாங்க. கணவர் மட்டும் என்ன செஞ்சிட்டார், வேற வழி இல்லை, அபூ ஸலமா மட்டும் ஹிஜ்ரத் செய்து வந்தார். உம்மு ஸலமாவால் கணவரை எந்த இடத்துல அவங்க இழந்தாங்களோ, எந்த இடத்துல கணவர் பிரிந்தாரோ, எந்த இடத்துல கணவர் தன்னை விட்டு விட்டு போனாரோ, தினம் காலையில இருந்து இரவு வரை அந்த அம்மா அந்த இடத்துல நின்று கணவர் போன பாதையவே பார்த்து அழுது கொண்டே இருப்பார். அவ்வளவு பாசம். பிரித்த பெண் வீட்டார்களே மனதிறங்கி வருகிறார்கள், இவளை யாராலும் மாற்ற முடியாது, பாசத்திலே இவள் மிஞ்சியவள், ஆதலால் போய் ஒளி என்பதாக உம்மு ஸலமாவை அவர்களே அனுப்பி வைத்தார்கள். அபூ ஸலமாவின் மீது கொண்ட அந்த காதலை, அவ்வளவு நேசம். ஆனால் ஒரு கட்டத்தில் மரணம் என்ற ஒரு தூதுவன் எல்லோரையும் பிரிவை ஏற்படுத்துவது யதார்த்தம். அபூ ஸலமாவை மரணம் தீண்டுகிறது. அபூ ஸலமா மரணிக்கிறார். உம்மு ஸலமாவால் மீள முடியவில்லை, உம்மு ஸலமாவால் யோசிக்க முடியவில்லை அபூ ஸலமா இல்லாத ஒரு உலகத்தை. ஸஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி வரும். அப்ப அவங்க தங்களுக்குள்ள சொல்லிக் கொள்கிறார்கள், அபூ ஸலமாவை விட இனி நமக்கான ஒரு உலகம் என்ன இருக்கிறது? யார் அந்த அபூ ஸலமாவை விட மிகச்சிறந்தவர் யார் நமக்கு கிடைக்க போகிறார்? தங்க தட்டில் வைத்து தாங்குவோம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு கணவர் அவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு ஸலமாவிற்கு சொல்லி அனுப்பினார்கள், ஐயுல் முஸ்லிமீன், எந்த ஒரு முஸ்லிமாக இருக்கட்டும், அவர் மாமின் முஸ்லிமீன், எந்த ஒரு முஸ்லிமாக இருக்கட்டும், அவருக்கு ஏதேனும் ஒரு தீங்கு தீண்டுமையானால் குல் ஃபயகூலு மா அமரஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கட்டளையிட்ட அந்த வார்த்தையை சொல்லட்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபதி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா என்ற இந்த வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். எந்த ஒரு முஸ்லிமிற்கு எந்த சோதனை வரட்டும், எந்த சிரமம் வரட்டும், அல்லாஹ் அவருக்கு இட்ட கட்டளை என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி, அல்லாஹ் இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை நீ காக்கணும், வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா, இந்த சிரமத்தை விட சிறந்ததை எனக்கு நீ நல்கணும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஒரு பிரார்த்தனையையும் அதிகப்படியாக கற்றுக் கொடுத்தார்கள். உம்மு ஸலமா சொல்கிறார், இத்தாவினுடைய நாட்களில் நான் இந்த பிரார்த்தனையை செய்தேன். என்னுடைய ஆள் மனதில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. அந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி, அல்லாஹுவே இந்த சோதனையை நீ நீக்கணும். இது சரியான ஒரு வார்த்தை. வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒரு வாழ்வை எனக்கு நீ நல்கணும். உம்மு ஸலமா சொல்கிறார், என்னுடைய ஆள் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது, அபூ ஸலமாவை விட ஒரு சிறந்த உலகம் யார் இருக்க போகிறார்? வாழ்க்கை அப்படித்தான்.
சில நேரங்கள்ல சில சோதனைகள், சில சோகங்கள், சில கஷ்டங்கள், இதற்கு பிறகு நமக்கான ஒரு விடியல், நமக்கான ஒரு உலகம் இல்லையோ என்று தோன்றக்கூடிய ஒரு நேரம். அதைத்தான் உம்மு சலமா சொன்னார், அபூ சலமாவை விட ஒரு சிறந்தவர் யார் நம்மால் இருக்க முடியும் இந்த உலகத்தில்? ஆனாலும் அல்லாஹுவின் தூதரினுடைய கட்டளை, அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தை, அல்லாஹுவின் தூதரினுடைய நற்செய்தி என்ற ரீதியில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா என்ற இந்த வார்த்தையை இத்தாவினுடைய நாட்கள் முழுவதும் நான் ஓதிக்கொண்டே இருந்தேன். உம்மு சலமா சொல்கிறார், இத்தா நிறைவடைகிறது. அல்லாஹுவின் தூதர் என்னை பெண் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதர் மனமுடித்தார்கள். அல்லாஹுவின் தூதரோடி வாழ்ந்த நாட்களில் நான் உணர்ந்து கொண்டேன், அபூ சலமாவை விட லட்சம் மடங்கு உயர்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் எனக்கு கணவனாக தந்திருக்கிறார். நம்பிக்கைதான் இந்த வார்த்தைகள் ஆறுதலான வார்த்தைகளை போன்று தெரியும். ஆனால் பல நேரங்களில் இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாக சொல்லும்போது, சடங்குகளாக அல்ல, சம்பிரதாயத்திற்காக அல்ல, ஆழமாக அழுத்தமாக இது போன்ற நம்பிக்கையோடு நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை, அல்லாஹ் நம்முடைய சிரமங்களை நீக்குகிறான். இதா மாத்தல் வலதுல் அப்த், அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, ஒரு குழந்தையை அல்லாஹ் மரணிக்க வைத்தார். கால் அல்லாஹு லி மலாயிகத்தி, அல்லாஹ் அந்த மலக்குகளிடத்தில் கேட்பானாம், கபத்தும் வலத அப்தி, என்னுடைய அடியானினுடைய குழந்தையை நீங்கள் கைப்பற்றி இருக்கிறீர்கள். ஃபயகூலூன், வானவர்கள் கூறுவார்கள், நாம் ஆம் நாங்கள் கைப்பற்றினோம் யா அல்லாஹ், அதற்கான தவணை வந்து விட்டது, நாங்கள் கைப்பற்றினோம். ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், மேலும் அல்லாஹ் கூறுகிறான், கபதுத்தும் சமரத்த ஃபுஆதி, என்னுடைய அடியானினுடைய ஈரக்குலையை நீங்கள் பறித்து வந்திருக்கிறீர்கள். ஈரக்குலை, நெஞ்சம், இதயம். ஒரு மனிதனுக்கான இதயம் என்ன? நம்முடைய ஈரக்குலைகள், நம்முடைய குழந்தைகள். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான் மாணவர்களை பார்த்து, கபதுத்தும் சமரத்த ஃபுஆதி, எனது அடியானினுடைய ஈரக்குலையை நீங்கள் பறித்து வந்திருக்கிறீர்கள். ஆம் யா அல்லாஹ், அந்த அடியானினுடைய ஈரக்குலையை நாங்கள் பறித்து வந்திருக்கிறோம். மாதா கால அபிதி, என்னுடைய அடியான் என்ன கூறினார்? என்னுடைய அடியானினுடைய ஈரக்குலையை பறிக்கும் பொழுது, என்னுடைய அடியானினுடைய குழந்தையை பறிக்கும் பொழுது என்னுடைய அடியான் என்ன கூறினார்? ஃபயகூலூன், மாணவர்கள் கூறுவார்கள், ஹமிதக, உன்னை அவன் புகழ்ந்தான். வஸ்தர்ஜா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை, ஹமிதக, உன்னை அவன் புகழ்ந்தான். இரண்டாவது, வஸ்தர்ஜா, உன் பக்கம் அவன் மீண்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதற்குத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படும். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹுவின் பக்கம் மீளக்கூடியவர்கள் என்ற அந்த வார்த்தையை அந்த நேரத்தில் அவன் கூறினான். ஃபயகூலுல்லாஹு, அல்லாஹ் கூறுவான், இப்னு லிஅப்தி ஷைஅன் ஃபில் ஜன்னah வஸம்மூஹு பைத்துல் ஹம், எனது அடியானுக்காக சொர்க்கத்தில் ஒரு பெரிய மாளிகையை கட்டுங்கள், அதற்கு புகழப்பட்ட வீடு என்பதாக பெயர் சூட்டுங்கள், நீங்கள் சாட்சியாக இருங்கள், இந்த சொர்க்கம் எனது அடியானுக்கும் அவனினுடைய குழந்தைக்குமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக கூறுகிறார். வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை நாம் கூறும் பொழுது, சோகங்கள் இருக்கட்டும், இழப்புகள் இருக்கட்டும், இழப்பை சந்தித்தவரும் இதை கூற வேண்டும், இழப்பை கேள்விப்பட்டவரும் இதை கூற வேண்டும். இந்த நபருக்கு இந்த இழப்பு ஏற்பட்டு விட்டது, இவர் இழந்து விட்டார், இவர் துளைந்து விட்டார், இவரினுடைய ரூஹு பிரிந்து விட்டது, இவரிடத்திலிருந்து இந்த பொருள் துளைந்து விட்டது என்பதாக கேள்விப்படக்கூடியவர்களும் இந்த வார்த்தையை கூற வேண்டும் என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். இறுதியாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு மனிதன் இந்த வார்த்தையை கூறுவானோ அல்லாஹ் அவனுக்கு 3 அருள் கொடைகளை இந்த உலகத்திலேயே கொடுக்கிறான். ஒருவன் இழப்பை சந்திக்கும் பொழுது, கஷ்டங்களை, கண்ணீரை ஒருவன் சந்திக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை ஒரு மனிதன் கூறினால் உலகத்திலேயே அல்லாஹ் 3ஐ அவனுக்கு கொடுக்கிறான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்துன், ஒன்று அல்லாஹ் அவன் மீது அருளை பொழிகிறான், வரஹ்மத்துன், அல்லாஹ் அவன் மீது கருணையை பொழிகிறான், உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், மூன்றாவதாக நேரான பாதையில் சபீலுல் ஹுதா, நேரான பாதையில் அல்லாஹ் அவர்களை வாழ வைக்கிறான் என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த வசனத்தை முன்னிறுத்தி கூறுகிறார்கள். ஆதலால் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சோதனையினுடைய நேரங்களில், கண்ணீரினுடைய நேரங்களில், கஷ்டத்தினுடைய நேரங்களில் 1000 இரங்கற்பாக்கள் உலகத்தில் படிக்கப்படட்டும், 1000 சோகத்தினுடைய கீதங்கள் இந்த உலகத்தில் இசைக்கப்படட்டும்.
1000 சோகத்தினுடைய வார்த்தைகள் எழுதி தீர்க்கப்படட்டும். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தை, எல்லா நேரத்திலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எதை இழந்தாலும் இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு நாங்கள் சொல்ல வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கானவர்கள். அல்லாஹ் இன்ன லில்லாஹி மா அஹத் வ இன்ன லில்லாஹி மா அஅதா. எதை கொடுத்தானோ அதுவும் அல்லாஹ்வுக்கானது, எதை எடுத்தானோ அதுவும் அவனுக்கானது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மகனினுடைய குழந்தை இறந்த பொழுது சொல்லி அனுப்பினார்கள் அல்லவா? இந்த நம்பிக்கையோடு இன்னா லில்லாஹி, நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கானவர்கள், நமக்கானவர்கள் என்று யாரும் இல்லை. அது தகப்பனோ குழந்தையோ மனைவியோ கணவனோ யாராக இருக்கட்டும், நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கானவர்கள். அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். நிச்சயமாக திட்டமாக நாமும் அவன் பக்கம் மீள இருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் யார் பக்கம் மீண்டார்களோ அவர்கள் பக்கம் நாமும் மீள இருக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம், ஒரு நாள் நாங்கள் மீண்டும் இணைய இருக்கிறோம் என்ற ஒரு ஆறுதலை அல்லாஹ் தருகிறான் அல்லவா? இந்த ஆறுதலோடு நாம் வாழ வேண்டுமே தவிர இழப்பினுடைய நேரத்தில் தவறான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோமேயானால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளிக்கு மேலாக ஒரு வானவர் நிற்கிறார், ஒரு ஜனாசாவுக்கு மேலாக ஒரு வானவர் இருக்கிறார். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், அந்த இடத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வானவர் ஆமீன் அல்லாஹுவே ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஆதல் மரீத், நீங்கள் நோயாளியை சந்தித்தால், அவில் மையித் அல்லது ஒரு ஜனாசாவை சந்தித்தால் நல்லதை பேசுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். மகன் இழந்து நிற்கும் பொழுது மகனுக்கு மேலாக ஒரு வானவர் இருக்கிறார். கணவன் மரணித்த பொழுது கணவனுக்கு மேலாக ஒரு வானவர் இருக்கிறார். தாய் மரணித்த பொழுது தாய்க்கு மேலாக ஒரு வானவர் இருக்கிறார். நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா, நல்ல வார்த்தையாக இருந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபா வ குலுஃப் லீ கைரன் மின்ஹா என்ற இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த வானவர் சொல்வார், அல்லாஹுவே நீ ஏற்றுக்கொள்வாயாக, அல்லாஹுவே நீ அங்கீகரிப்பாயாக, அல்லாஹுவே இதை நீ கபூல் செய்வாயாக என்பதாக வானவர் அந்த இடத்திலே ஆமீன் சொல்கிறார். நாம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டால், சோகத்தினுடைய கீதங்கள் என்பதாக சோகத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே தவறான வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை, அல்லாஹுவை மறுக்கக்கூடிய வார்த்தைகளை, என் தலையில் தான் இந்த இடி விட வேண்டுமா என்று நாம் கேட்டால் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்கள் ஆமீன் விலக்கும் என்பதாக கூறிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இது போன்ற வார்த்தைகளை எவ்வளவு தௌஹீத் வளர்ந்து நிற்கட்டும். ஜனாசாவை தூக்கும் பொழுது எத்தனை வீடுகளில் நல்ல பெண்கள், மார்க்கத்தை படித்த பெண்கள் சாதாரணமாக தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை, ஒப்பாரி வைப்பதை, தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதை இல்லை வாழ்நாள் முழுவதும் அதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஹஸிர துன்யா வல் ஆஹிரா ذلك هو الخسران المبين. இழப்புகளினுடைய நேரத்தில் யார் தவறான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வை விட்டு தூரமாகுவார்களோ உலகமும் அவர்களுக்கு நஷ்டம், மறுமையும் அவர்களுக்கு நஷ்டம், தெளிவான நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா? வார்த்தைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தரக்கூடிய ஆறுதல்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி, அல்லாஹுவே இந்த இழப்பை விட்டு எங்களை நீ நீக்குவாயாக, வ குலுஃப் லீ கைரன் மின்ஹா, இதை விட சிறந்ததை எங்களுக்கு நீ நல்குவாயாக என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் வானவர்கள் நமக்காக பிரார்த்திக்கிறார்கள். இதுவும் கடந்து செல்லும். அல்லாஹ் சிறந்ததை, உம்மு சலமாவினுடைய வாழ்க்கையில் யோசிக்காத சொர்க்கத்து மணாளனை, சொர்க்கத்து ராஜகுமாரனை அல்லாஹ் மீட்டுக் கொடுத்தான் அல்லவா? அது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இழப்பின் நேரத்தில் நம்பிக்கையோடு வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அல்லாஹ் நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா இழப்புகளிலிருந்தும் மீள்வதற்கான சக்தியையும் எல்லா நேரத்திலும் அந்த வானவர் கூறினார் அல்லவா? அல்லாஹ் கேட்பான் அல்லவா, என்னுடைய அடியான் எப்படி இருக்கிறான்? ஹம்மிதக, உன்னை அவன் புகழ்ந்தான் இழப்பின் நேரத்தில். வஸ்தர்ஜா, இன்னா லில்லாஹ் என்ற வார்த்தையோடு உன் பக்கம் அவன் மீண்டான் என்பதாக. இழப்புகள் எல்லோருக்கும் ஒரு நாள் வரத்தான் போகிறது. அந்த இழப்பின் நேரத்தில் சப்பித் அக்தாமனா, அல்லாஹ் நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்தட்டும். கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தாலும் அல்லாஹுவை மட்டும் புகழக்கூடியவர்களாக, அல்லாஹுவின் பக்கம் மட்டும் மீளக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் உருவாக்கட்டும். வாழும் காலத்தில் பெரும் சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கட்டும். அகுல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாஇரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். என் பாசமான உறவுகளே, சகோதர சகோதரிகளே, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஒரு சிறிய அமலை செய்தாலும் அதற்கான கூலியை நாம் தருவோம். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. ஒரு சிறிய கடுகின் வித்தளவிற்கு நாம் நன்மை செய்தாலும் அதற்கு கொடுக்கக்கூடிய கூலியை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எல்லா அமல்களுக்கும் கூலிகள் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் இந்த தொழுகைக்கான ஒரு கூலி இருக்கிறது. நாம் நோன்பு நோக்குகிறோம் என்று சொன்னால் நோன்புக்கான ஒரு கூலி இருக்கிறது. ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம் என்று சொன்னார். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், கணக்கில்லாமல் பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். யார் பொறுமை காப்பார்களோ சோதனையினுடைய நேரங்களில், கஷ்டங்களினுடைய நேரங்களில் வார்த்தைகளை விடாமல், நம்பிக்கை தளராமல், இதுதான் மிக மிக முக்கியம். நம்பிக்கைகளை தளர விடாமல் யார் பொறுமை காப்பார்களோ அவர்களுக்கு நாம் கணக்கில்லாமல், இதுதான் கணக்கு என்று இல்லாமல், கணக்கில்லாமல் நாம் அவர்களுக்கு என்ன செய்வோம் என்று சொன்னால் கூலிகளை அள்ளி கொடுக்கிறோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் நுழையக்கூடிய நேரம் சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபநிஅம உக்பத்தார். வானவர்கள் சொர்க்கத்தின் வாயிலில் நின்று கொண்டு இப்படி வரவேற்பார்களாம் சிலர்களை. சலாமுன் அலைக்கும், அல்லாஹுவின் சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும். பிமா ஸபர்தும், காரணம் நீங்கள் பொறுமை காத்தீர்கள். வாழும் காலத்தில் சோதனைகளினுடைய நேரம், சோகங்களினுடைய நேரம், மனம் தளராமல் நீங்கள் பொறுமை காத்தீர்கள் அல்லவா, ஆதலால் அல்லாஹுவின் சாந்தி உண்டாகட்டும். இப்பொழுது நீங்கள் தங்கக்கூடிய வீடு இருக்கிறதே உலகத்திலேயே மிகச்சிறந்த அருள்கொடை என்பதாக வானவர்கள் வாழ்த்தி அவர்களை சொர்க்கம் அழைத்து செல்வார்கள். அப்படி வாழ்த்தும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பீமா சபர்த்தும், நீங்கள் பொறுமை காத்தீர்கள் என்ற இந்த வார்த்தை தான். அதனால் இதையெல்லாம் நாம் மனதிலே பதிந்தவர்களாக சோகங்களிலும் சோதனைகளின் பொழுதுதான் மனிதன் 2 நேரங்களில் மிதமிஞ்சியவனாக மாறிவிடுகிறான். மனிதன் 2 நேரங்களில் மிதம் மிஞ்சியவனாக மாறுவான். ஒன்று அளவுக்கு அதிகமான சந்தோஷம், அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி, அளவுக்கு அதிகமான அருள்குடைகளை அவன் சுவைக்கும் பொழுது மனிதன் தன்னை மறந்து மிதமிஞ்சியவனாக மாறிவிடுகிறான். 2வது சோதனைகள் சோகங்களினுடைய நேரத்தில் மனிதன் தளர்ந்து விடுகிறான், மனிதன் மாறிவிடுகிறான். இந்த 2க்கும் இடைப்பட்டவர்களாக எவ்வளவு மகிழ்ச்சி வரட்டும் அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு கண்ணீர் வடியட்டும் இன்னா லில்லாஹ் என்ற இந்த வார்த்தைகளுக்கு மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னா லில்லாஹ், இந்த 2க்கும் மத்தியில் தான் ஒரு அடியானினுடைய வாழ்க்கைகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டுமே தவிர, அப்படி அமைக்கப்படும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருலோகத்திலும் நமக்கு அருளை பொழிகிறான். இல்லை, சோகங்களினுடைய நேரம் நாம் தளர்ந்து விடுவோம் என்று சொன்னார், நாம் நம்பிக்கை இழந்து விடுவோம் என்று சொன்னால் உலகத்தை மட்டும் நாம் இழக்கவில்லை, ஆகச் சிறந்த அல்லாஹுவையும் நாம் இழந்து விடுகிறோம் என்பதை மனதிலே பதிய வைத்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரினுடைய நிலைமைகளையும் விரைவாக அல்லாஹ் சீர்படுத்தட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.